எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா பேபி வாக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேபி வாக்கர் பற்றி நிறைய வீடியோ என் சேனலில் போட்டுருவேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங்கில் தான் பண்ணியிருக்குது. ஏன்னா சில பேபி வாக்கர் வந்தால் ஸ்கொயர் ரெக்டாங் அந்த கட்டையில் வச்சு பண்ணிடுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வுட்டோட கலர் வந்து நேச்சுரல் கலர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் எதுவும் அதாவதுன்னா இப்போ படாக்குடு தெரியுமா, அதோட நேச்சுரல் கலர் தான் இது. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் சாம்பிள் அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீல்ஸ் வரும் தெரியுமா, பேபி வாக்கர் வர வீல்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் பொசிஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா காடியில் எடுத்தாச்சு. பட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணால் அசம்பிள் பண்ணுவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் உங்களுக்காக ஒரு சாம்பிளாக தனித்தனியாக காட்டலாம்னு சொல்லிட்டு தான். இது ரெண்டு கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீல்ஸ் வரும். இந்த சைடு ஒரு வீல், அந்த லாஸ்ட்டில் ஒரு வீல்ஸ் வரும். அதுக்கடுத்து என்ன வரும் போர்ஷன் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போர்ஷன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் போர்ஷனு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் தான். அதேமாதிரி வந்து ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் போகும். ஏன்னா வுட் டர்னிங்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே டிசைன்ஸ் கரெக்டாக பார்த்து பண்ணணும். வுட் டர்னிங் ஒர்க்னாலே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். நார்மல் பேபி வாக்கரோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாகும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் போர்ஷனுக்கு பாட்டம் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸு. இந்த கிராஸ் பீஸை வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் மாடல் மாரி என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்மால் ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு பீஸ். அதாவது என்ன பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வரும் தெரியுமா, ஹேண்டிலுக்கும் அதுக்கடுத்து வந்து கீழே பாட்டம் பீஸ் வீலுக்கு வரும் தெரியுமா, அதுக்கான கிராஸ் பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து நான் பார்க்க போது வந்து ஃபைனலாக வீல்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா 3 வீல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் வீல்ஸு, அது ஒன்று ஃப்ரண்ட் வீல். ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போல் நட் போட்டு தான் டைட் பண்ண போகுது. பட் இந்த 2 வீலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி நாங்கள் வுட் டர்னிங் பண்ணிடலாம், அதில் சொல்லிட்டு ஆணி குச்சி அடிக்க போகிறது, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அசம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேபி வாக்கர். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்போ கிளியராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளைண்ட்கிட்ட வந்து இதை ரிசீவ் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் 8:30 ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இது இந்த வுட்டோட கலரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸ் மட்டும் அசம்பிள் பண்ணோம். இந்த கிராஸ் பீஸ் எப்படி நாங்கள் அசம்பிள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காடி எடுத்து வச்சுட்டு ஹோல்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த கிராஸ் பீஸ் சுத்தமாக அதில் ஒரு காடி ஒன்று எடுத்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி நான் ஃபைனலில் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்படியே டேரெக்டாக கூட ஆணி வச்சு அடிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் போய் இடத்துல என்ன தெரியும்னா அசிங்கமாக ஒரு மாதிரி என்ன தெரியும், அப்படியே ஆணி வச்சு அச்ச மாதிரி இருக்குன்னு தெரியும். அதுவெல்லாம் என்ன பண்ணால் லைட்டாக டாப் பொசிஷனில் ஒரு காடியும் டவுன் பொசிஷனில் ஒரு காடியும் எடுத்துகிட்டோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா லுக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பேபி வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், 2 ஜென்ரேஷன் கூட யூஸ் பண்ணலாம். அது கரெக்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் 2 பக்கமும் கிராஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த பேபி வாக்கரில் போய் இதை ஃபிட் பண்ணி சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி வச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணோம். ஏன்னா அதுக்கடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில இடத்துல வந்து ஆணி குச்சி வச்சுருக்கோம், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கிட்டோம். இப்போ ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருக்கான்னு. ஆக்சுவலாக ரிவர்ஸில் போட்டு பார்த்தோன்னே தான் கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த டாப் பொசிஷன் வந்துமா, டாப் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா காடி எடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து உள்ளே போய் கரெக்டாக உக்காந்த மாரி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேபி வாக்கரோட அவுட்புட் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்கிட்ட இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைட் 8:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மார்னிங் என் கேமரா குவாலிட்டிக்கும் நைட்டில் கேமரா விட கட்டிருக்கோம். இதில் வந்து பாட்டம் பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வேணும். அதேமாதிரி வந்து டாப் பொசிஷனும் பார்த்திங்கன்னா அந்த காடி எடுத்து உள்ளே கரெக்டாக அந்த செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேபி வாக்கர் டாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாண்ட் டஸ்ட்டில் வச்சு ஃபைனல் அவுட்புட் இதுதான் பேபி வாக்கர். ஆக்சுவலாக இதோட காஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒர்க் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் வாங்கிட்டோம். மேபி இதோட பேபி வாக்கர் அதாவது வுட் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் மட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2000 வாங்கினேன். ஏன்னா வுட் டர்னிங் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆகும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மலாக பேபி வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1200 1500க்குள்ளே நார்மல் பேபி வாக்கர் வந்துடும். மறக்காமல் வீடியோ பார்த்து நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை.